ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்மளோட சேனலில் மகாபாரதம் தலைப்பு தான் பார்க்க போகிறோம். தலைப்பு 69வது தலைப்பு. அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் மக்களே. வாங்க தலைப்புக்குள்ளே போகலாம். தலைப்பு பார்த்தீங்கன்னா, வெல்ல முடியாத பீஷ்மர். போரின் 4ஆம் நாளில் பீமசேனன் துரியோதனின் யானைப்படையை முற்றிலுமாக அழித்ததோடு ஜலசந்தன் மற்றும் சுஷேனன் உட்பட 8 கௌரவ சகோதரர்களையும் கொன்றான். பகதத்தன் மதம் பிடித்திருந்த ஒரு பெரிய யானையின் மீது ஏறி பீமசேனனுடன் இடைவிடாமல் போரிட்டான். அவன் அம்புகளை சராமாரியாக எய்து பீமனை மயக்கமடையச் செய்தான். அந்த நேரத்தில் கடோத்கச்சன் முன்னே வந்து பகதத்தனின் யானைக்கு ஒரு கடுமையான அடியை கொடுத்தான். வலியால் யானை அலறுவதைக் கேட்டு பீஷ்மரும் மற்றவர்களும் பகதத்தனுக்கு உதவ விரைந்தனர். இருப்பினும் கடோத்கஜனை கண்டதும் பீஷ்மர் துரோணரிடம், இந்த கொடிய அரக்கனான கடோத்கஜனுடன் போரிடுவது எனக்கு பிடிக்கவில்லை. அவன் அளவற்ற பலம், திறன்கள் மற்றும் ஆதரவாளர்களை கொண்டவன். குறிப்பாக குறிவைத்து துல்லியமாக தாக்குவதில் அவன் கை நேர்ந்தவன். நானே நாள் முழுவதும் பாண்டவர்கள் மற்றும் பாஞ்சாலர்களுடன் போரிட்டதால் காயமடைந்து சோர்வடைந்தேன். இன்றைய போரை இத்தோடு நிறுத்துவோம் என்றாராம். இவ்வாறு போரின் 4ஆம் நாள் முடிவடைந்தது. மறுநாள் பாண்டவர்கள் தங்கள் படையை சேய வியூகத்திலும் கௌரவ படையை மகர வியூகத்திலும் அணிவகுத்து நிறுத்தினார். போர் தொடங்கியது. பூரிச்சிரவர்கள் சாத்தியாகினின் 10 மகன்களை கொன்றனர். அதன்பின் அவர்கள் பூரிவரர்களுடன் தனி சண்டையில் நின்றனர். மறுபுறம் அர்ஜுனன் 25 மகாரதர்களை கொன்றான். மஸ்தியர்கள், கேகயர்கள் மற்றும் பிறர் அவனை சூழ்ந்து கொண்டனர். அதற்குள் வானம் இருண்டு விட்டது. 5ஆம் நாள் போரை முடிக்கும் நேரமும் வந்தது. இவ்வாறு போர் 9 நாட்கள் இடைவிடாமல் தொடர்ந்தது. கௌரவ பிள்ளைகளில், அதாவது துரியோதனின் சகோதரர்களில் யாரை கண்டாலும் பீஷ்மர் அவர்களை போக விடவில்லை. அர்ஜுனன் துரியோதனின் தரப்பில் இருந்த பல தேரோட்ட வீரர்களை கொன்றான். அப்படி இருந்தும் பீஷ்மரின் கரங்கள் சற்றும் பலவீனம் அடையவில்லை. பாண்டவர்கள் பாதுகாப்பாக இருந்த போதிலும் அவர்கள் தரப்பிலும் பல வீரர்கள் தங்கள் உயிரை இழந்தார். அவர்களின் படையின் பெரும் பகுதி அழிக்கப்பட்டது. அன்றிரவு, அதாவது போரின் 10ஆம் நாளுக்கு முந்தைய நாள், பாண்டவர்கள், விருஷ்டிகள், சிறுச்செயர்கள் மற்றும் பிறர் ஒரு வியூக கூட்டத்திற்காக ஒன்று கூடினர். நீண்ட விவாகத்திற்கு பிறகு யுதிஷ்டன் கிருஷ்ணரை நோக்கி திரும்பி, கேள் கிருஷ்ணா, பீஷ்மரின் தைரியம் முன்மாதிரியானது. அவரது வீரம் அசாதாரணமானது. அவருடன் போரிடுவது கொழுந்துவிட்டு எரியும் நெருப்புடன் போராடும் வீட்டில் பூச்சியை போன்றது. இந்த ராஜ்யத்திற்காக எவ்வளவு அழிநின்றது. என் வீர சகோதரர்கள் எவ்வளவு வேதனையை அனுபவித்துள்ளனர். நான் இவற்றால் சோர்வடைந்து விட்டேன். எனவே என் வாழ்நாளில் எஞ்சிய காலத்தை தர்மத்திற்கு உகந்த செயல்களை மட்டுமே செய்வதில் செலவிட விரும்புகிறேன். சத்திரிய தர்மத்தை விட குருடான வேறு எந்த தர்மமும் இருக்கிறது என்று சொல் என்றார். கிருஷ்ணர் அவனை தேற்றி, யுதிஷ்டா, கவலைப்படாது. என் சகோதரர்கள் வீரர்கள். அவர்கள் தங்கள் எதிரிகளை வெல்வார்கள். அர்ஜுனனுக்கு பீஷ்மருடன் போரிட விருப்பமில்லை என்றால் நான் பீஷ்மருடன் போரிடுவேன். பீஷ்மர் இருந்தால் நீ வெற்றி பெறுவாய் என்று நீ நினைத்தால் நான் ஒருவனே சென்று அவரை கொள்வேன். உன் எதிரி உண்மையிலேயே என் எதிரி. உன் பணிகள் நிச்சயமாக என்னுடையவை. அர்ஜுனன் என் நண்பன், மாணவன், உறவினன். அவனுக்காக என் உடலின் ஒரு பகுதியை கூட வெட்டி கொடுக்க தயாராக இருக்கிறேன். அவனும் எனக்காகத்தான் தன் உயிரை கொடுக்க தயாராக இருக்கிறான். இது நமக்கிடையே உள்ள ஒப்பந்தம். ஆனால் அர்ஜுனன் பீஷ்மரை கொல்வதாக சபதம் எடுத்துள்ளான். நான் அவனது சபதத்தை மீறக்கூடாது. அந்த முதியவரை கொல்வது அர்ஜுனனுக்கு எவ்வளவு கடினம் என்றார். யுதிஷ்டன் கூறினான், நீங்கள் சொல்வது உண்மைதான். உங்கள் விரதத்தை நான் தகர்க்க காரணமாக இருக்கக்கூடாது. எனவே போரிடுவதை தவிர என்னால் முடிந்த எல்லா உதவிகளையும் நான் செய்வேன். முன்னதாக போரில் அவனை தோற்கடிப்பது இயலாத காரியம் என்று பீஷ்மர் என்னிடம் கூறியிருந்தார். தேவை ஏற்பட்டால் அவனை கொல்வதற்கான இரகசியத்தை என்னுடன் பகிர்ந்து கொள்வதாகவும் அவர் வாக்குறுதி அளித்திருந்தார். எனவே நாம் அனைவரும் அவரிடம் சென்று அவனை கொல்வது எப்படி என்ற ஆலோசனை கேட்போம். அவர் அறிவுறுத்துவது போலவே செய்வோம். எங்கள் தந்தை இறந்த பிறகு அவர் எங்களை ஒரு தந்தையைப் போல கவனித்து வளர்த்தார்.
எங்களுக்கு மிகவும் பிரியமான நம்பிக்கைக்குரியவராகவும் தந்தையாகவும் பாட்டனாராகவும் இருந்த ஒருவரை கொல்ல நாங்கள் நிர்பந்திக்கப்படுகிறோம். ஆனால் என்ன செய்யதென்று இந்த கேடுகட்ட சத்திரிய தர்மம் அப்படித்தான் இருக்கிறது. கிருஷ்ணர் சம்மதம் தெரிவித்தார். அவர்கள் அனைவரும் தங்கள் கவசங்களை களைந்து ஆயுதங்களை ஓரமாக வைத்தனர். அவர்கள் பீஷ்மரின் இருப்பிடத்திற்கு சென்றனர். அவர்கள் அவரை வணங்கி அவரது ஆசிகளை பெற்றனர். பீஷ்மர் அவர்கள் வரவேற்று மிகுந்த அன்புடன் அவர்கள் வந்ததன் நோக்கம் என்ன என்று மீண்டும் மீண்டும் கேட்டார். தர்மராஜன் பணிவான வார்த்தைகளில், தாத்தா, நாங்கள் எப்படி வெற்றி பெற்று இந்த ராஜ்யத்தை கைப்பற்றுவது? குடிமக்கள் அழிந்து விடாமல் நாங்கள் எப்படி உறுதி செய்வது? போர்க்களத்தில் உங்களை எப்படி எதிர்கொள்வது? உங்களுடன் எப்படி போரிடுவது? நீங்கள் ஒரு சிறு வாய்ப்பை கூட தருவதில்லை. போரில் உங்கள் வில் எப்போதும் அலைந்தே இருக்கிறது. எல்லா இடங்களிலும் அம்புகளை ஏகிறீர்கள். உங்களை கொல்ல துணிந்த அந்த மனிதன் யார்? என் படை பெரும் இழப்புகளை சந்தித்துள்ளது. போரில் உங்களை தோற்கடித்து ராஜ்யத்தை கைப்பற்றுவதற்கான வழியை சொல்லுங்கள் என்றார். பீஷ்மர் கூறினார், நான் போர்க்களத்தில் இருக்கும் வரை உங்களால் வெற்றி பெற முடியாது. அது உண்மை. நீங்கள் என்னை வென்றால் இந்த போரில் வெற்றி பெறுவீர்கள். எனவே நீங்கள் வெற்றியை விரும்பினால் என்னை விரைவில் கொண்டு விடுங்கள். தர்மராஜர் கூறினார், நீ போர்க்களத்தில் யமனின் அவதாரத்தைப் போல சீற்றத்துடனும் ஆவேசத்துடனும் என்றால் இந்திரனால் கூட உன்னை வெல்ல முடியாது. வருணனாலும் முடியாது. தேவர்களும் அசுரர்களும் ஒன்று சேர்ந்தாலும் அவர்களால் அது சாத்தியமாகாது. பீஷ்மர் கூறினார், அது உண்மைதான். என் கையில் ஆயுதம் இருக்கும் வரை உங்களால் என்னை கொல்ல முடியாது. ஆனால் நான் என் ஆயுதங்களை கீழே போட்டால் உங்களால் முடியும். பின் வருபவர்களுடன் நான் போரிட மாட்டேன். தன் ஆயுதங்களை கீழே போட்டவுடன் கீழே விழுந்தவன் கவசமே கொடியோ, அதாவது அவனது தேரில் இல்லாதவன், தப்பி ஓடுபவன், அடைக்கலம் தேடி வருபவன், ஒரு பெண் பெயர் கொண்ட ஆண், ஊனமுற்றவர், தன் பெற்றோருக்கு ஒரே மகனாக இருப்பவன், பிள்ளைகள் இல்லாதவன் மற்றும் என் கண்களுக்கு தெரியாதவன். உங்கள் படையில் போரிடும் வீரன் சிகண்டி முந்தைய பிறவியில் பெண்ணாக இருந்த இப்போது ஆணாக பிறந்திருக்கிறான். அவனுடன் போரிட மாட்டேன் என்று நான் ஏற்கனவே சபதம் எடுத்திருக்கிறேன். அது உங்கள் அனைவருக்கும் தெரியும். அர்ஜுனன் சிகண்டியின் பின்னால் நின்று என்னை அம்புகளால் தாக்கட்டும். அப்போது நான் திருப்பி தாக்க மாட்டேன். அப்படி நடந்தால் நீங்கள் வெற்றி. அந்த வார்த்தைகளை கேட்டதும் அனைவரும் பீஷ்மருக்கு மரியாதை செலுத்திவிட்டு தங்கள் பாசறைக்குள் திரும்பினர். பீஷ்மர் மீது அம்புகளை எய்து அவரை கொல்ல நேரிடுமோ என்ற துயரத்தால் அர்ஜுனன் ஆட்கொள்ளப்பட்டான். பீஷ்மர் அவர்களின் குடும்பத்தின் மூத்தவர், ஞானமும் விழிப்புணர்வும் கொண்ட மிகவும் புத்திசாலியான மனிதர். அர்ஜுனன் சிறுவனாக இருந்தபோது ஒருமுறை விளையாடி முடித்து உடல் முழுவதும் சேறு படிந்த நிலையில் பீஷ்மரின் மடியில் அமர விரைந்து சென்று, தந்தையே என்று கூறினார். பீஷ்மர், நான் உன் தந்தை அல்ல, நான் உன் தந்தையின் தந்தை என்று கூறியிருந்தார். அதையெல்லாம் நினைவு கூர்ந்த அர்ஜுனன், கிருஷ்ணா, என் படை எந்த அளவுக்கு அழிந்தாலும் எனக்கு கவலை இல்லை. ஆனால் நான் பீஷ்மருடன் போரிட மாட்டேன். நான் வெற்றி பெற்றால் அப்படியே ஆகட்டும், இல்லை என்றால் அவர் என்னை கொல்லட்டும் என்றார். கிருஷ்ணர் கூறினார், நீ பீஷ்மரை கொல்வதாக சபதம் செய்தார். இப்போது அவனுடன் போரிட மாட்டேன் என்கிறார். என்ன சொல்கிறார்? இதுவா சத்திரிய தர்மம்? நீ காங்கேயனை கொல்லாவிட்டால் நீ வெற்றி பெற மாட்டாய். இது விதியின் தீர்மானம். அது நடந்தே தீரும். உன்னை தவிர வேறு யாராலும் அவனை கொல்ல முடியாது. அர்ஜுனன் கூறினான், கிருஷ்ணா, பீஷ்மர் சிகண்டியால் தன் முடிவை சந்திப்பார். எனவே நாம் அவரை ஒரு கேடயமாக வைத்துக்கொண்டு தந்திரமாக பீஷ்மரை வீழ்த்தோம். இதுவே என் எண்ணம். சிகண்டி பீஷ்மர் மீது அம்புகளை எய்யும் போது சிகண்டியை தாக்க முயற்சிக்கும் வீரர்கள் மீது நான் அம்புகளை எய்து அவர்களை விரட்டியடிப்பேன். அதுவே எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கையாக முடிவு செய்யப்பட்டது. இன்றைக்கு 69வது தலைப்பு நிறைவடைஞ்சிச்சு மக்களே. நாளைக்கு நம்ம இதை தொடர்ந்து 70வது தலைப்பை பார்க்கலாம். நம்மளோட சேனலெல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே ஃபாலோ பண்ணுங்கள் மக்களே, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.